ஏ விஜய் ஐ லவ் யூ ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஏ விஜய் ஐ லைக் யூ ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஏ விஜய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்படிலாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு உங்ககிட்ட சொல்றாங்கன்னா அவங்க வந்து உங்களை ஃப்ரெண்ட் ஜோன்ல வச்சிருக்காங்க. நீங்க வந்து இந்த ஃப்ரெண்ட் ஜோனுன்ற ட்ராப்ல மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து ஸ்டார்டிங் கிளியராக உங்களோட இன்டென்ஷன்ஸ்லாம் சொல்லாமல் அதுக்கப்புறமா நிறைய இந்த ஃப்ரெண்டாக போகிறதுக்கு நிறைய மிஸ்டேக்ஸை நீங்களே பண்ணதுனால தான் வந்து அவங்க உங்களை ஃப்ரெண்ட் ஜோனில் வந்து மாற்றிட்டாங்க. இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற சில மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிறதெல்லாம் சிலதாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி இனிமேலாச்சும் வந்து நீங்கள் அந்த ஃப்ரெண்ட் ஜோனுன்றதில் வந்து மாட்டாமல் இருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு நீடட், எனக்கு தெரியுது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நீடடாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ட்டை நீங்கள் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த கான்வர்சேஷன்லேயே வந்து உங்களோட இன்டென்ஷனை நீங்கள் வந்து பாலிஷாக சொல்லிவிடுங்க. அதாவது நான் உங்களை லவ் பண்ணுறேன், எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லாமல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி மோர் தென் ஃப்ரெண்ட், உங்கள் கூட நான் வந்து மோர் தென் ஃப்ரெண்டாக இருக்கணுன்றதுக்காக தான் பழகிறேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே இவங்க வந்து நார்மல் ஃப்ரெண்டாக வந்து பேசல, நம்மக்கிட்ட ஏதோ மோர் தென் ஃப்ரெண்டாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஸ்டார்டிங்கே புரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து ஒன்று ஸ்டார்டிங்கே வந்து ஆப்போசிட் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க வந்து எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருந்தாங்கன்னா ஸ்டார்டிங்காக ஆப்போசிட் பண்ணிடுவாங்க. இல்லை அவங்க எதுலையுமே இல்லைன்னா அவங்க வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டார்டிங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டா ரொம்பவே நல்லது, வெளியே வந்தெல்லாம் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஓகே நம்ம ஃப்ரெண்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃப்ரெண்டாக பேசுனாங்கன்னா நீங்கள் க்ளோஸ் ஆவீங்க, அதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் ஆகிடுவீங்க, அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அவங்க உங்களை ஃப்ரெண்ட் ஜோனில் அப்போ வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் வந்து தேவையில்லாமல் கஷ்டப்படுவீங்க, நீங்கள் தான் வந்து ஓவர் ஃபீலிங்ஸ் வச்சுருப்பீங்க, நீங்கள் நிறையவே கஷ்டப்படுவீங்க. அதுக்கு ஸ்டார்டிங்கே ரிஜெக்ஷன் ஆகி நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதனால் உங்களோட இன்டென்ஷனை ஸ்டார்டிங்லேயே வந்து கிளியராக சொல்லிவிடுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் அவங்க உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணுறது கம்மியான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட இன்டென்ஷனை சொல்லாமல் நம்மளும் ஃப்ரெண்டாக பேசலாம் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களை வந்து ஸ்டார்டிங்காக அவங்க முடிவு பண்ணுவாங்க இவங்க நல்ல ஃப்ரெண்டு போல் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க உங்களை ஃப்ரெண்டாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் தான் வந்து உள்ளுக்குள்ளே ஃபீலிங்ஸ் வச்சுருப்பீங்க. அதனால் ஸ்டார்டிங்கே கிளியராக உங்களோட இன்டென்ஷனை சொல்லிடுங்க. செகண்ட், அப்பப்போ வந்து ஃப்ளர்ட்டியான மெசேஜஸை வந்து சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கான்வர்சேஷன் கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னா கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அப்பப்போ வந்து சில ஃப்ளர்ட்டி மெசேஜஸ் சென்ட் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல் அந்த மாதிரிலாம் வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அவங்க வந்து ஜென்யூனான இன்டெப்த்தான வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் அப்பப்போ பண்ணுங்கள். ஏன்னா அது அவங்களுக்கு பிடிக்கும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஓகே இந்த பர்சன் வந்து நார்மல் ஃப்ரெண்டு கிடையாது, நம்மளை வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணுறாங்க, நல்லா பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க உங்களை ஃப்ரெண்ட் ஜோன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்பயும் மாதிரி எல்லா க்ரௌடை மாதிரி ஹாய் குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா இப்படியே உங்களோட கான்வர்சேஷனை கொண்டு போயிருந்தீங்கன்னா அங்கே எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. அதனால வந்து அவங்க உங்களை ஃப்ரெண்டாக தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அப்பப்போ ஃப்ளர்ட்டியான மெசேஜஸ் சென்ட் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப ஃப்ளர்ட்டியான மெசேஜஸ்லாம் சென்ட் பண்ணாதீங்க. அது வந்து உங்களை ஃப்ரெண்ட் ஜோனில் கூட வச்சிருக்க மாட்டாங்க, வந்து அவாய்ட் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப இல்லாமல் நல்ல நார்மலான ஒரு ஃப்ளர்ட்டியான மெசேஜஸ் வந்து அப்பப்போ சென்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களை ஃப்ரெண்ட் ஜோனில் மாட்டிக்கிற ட்ராப்லேருந்து அவாய்ட் பண்ணும். தேர்டு, இது வந்து ட்ரிக்காக யூஸ் பண்ணுங்கள். இது ட்ரிக்காக இருந்தால் ஓகே, இல்லை வந்து உண்மையாகவே உங்களுக்கு இருந்துச்சுன்னா வந்து அதை வந்து ஷோ ஆஃப் பண்ணுங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருச்சு, நீங்கள் வந்து பர்சன் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து அந்த பர்சன்கிட்ட எப்படி நடந்துப்பீங்கன்னா எனக்கு நீங்கள் தாங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட், என்னோட லைஃப்லேயே ரொம்ப 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 பெரிய இம்பார்ட்டண்ட்டான பர்சன், எனக்கு வேறு யாருமே இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னு நடந்துப்பீங்க. ஆனால் இப்படி நடந்துக்கவே கூடாது. நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்கன்னா அவங்க வந்து உங்களை ஃப்ரெண்ட் ஜோனில் தான் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து உங்களை வந்து வேல்யூவே பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பர்சன் கிட்ட, அதாவது நீங்கள் பேசுகிற உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து வெளியே ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னை வந்து இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க, அந்த பர்சன் என்னை வெளியே கூப்பிட்றாங்க, அந்த பர்சன் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த பர்சன்ட்ட ஷோ ஆஃப் பண்ணணும். அந்த பர்சன்ட்ட நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணாதான் அந்த பர்சனுக்கு ஒரு வேளை எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க போல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்ம கூட தான் க்ளோஸாக இருக்கணும்னு அவங்க வந்து அப்போ தான் நினைப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனே இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் இந்த பர்சன் நம்ம கூட ஃப்ரீயாக இப்படி பேச தான் போகிறாங்க, எனக்கு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை ஃப்ரெண்ட் ஜோனில் வச்சுருப்பாங்க. அதாவது உங்களை வேல்யூவே பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில் உண்மையாகவே உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து ஷோ ஆஃப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இல்லவே இல்லைனாலும் இது வந்து நீங்கள் ட்ரிக்காக யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த பொண்ணு என்கிட்ட பேசிகிட்டே இருக்கா அப்படின்லாம் வந்து ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து உங்களை ஃப்ரெண்ட் ஜோனில் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். ஏன்னா எப்பயுமே வந்து பொண்ணுங்களுக்கு எப்படின்னா வந்து மற்ற பொண்ணுங்க அவங்கள பார்த்தாங்க, மற்ற பொண்ணுங்க நம்மளை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து நம்ம நல்லா இருக்கும் போல், அதனால எல்லாரும் இவங்களை பார்ப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். இது வந்து சப்கான்ஷியஸாக சைக்காலஜிக்கலாக உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து இந்த ட்ரிக்கை இல்லை உண்மையாக இருந்துச்சுன்னா ஷோ ஆஃப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த்து மிஸ்டேக்குங்க, இது வந்து பெரிய மிஸ்டேக். பசங்க என்ன பண்ணுறோன்னா நமக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன
பண்ணணும்னா நமக்கு அவ்வளோ வேலை இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு பர்சனுக்காக வந்து தூர போட்டுட்டு அந்த பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த பர்சனுக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பர்சனுக்கு ஃபுல்லி அவைலபிளாக இருக்குது. அவங்க வந்து எப்போயா அவங்க 1 hour கழிச்சு வந்து ரிப்ளை பண்ணாலும் நீங்கள் அடுத்த செகண்ட் போய் ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து உங்களை வேல்யூவே பண்ண மாட்டாங்க. அந்த பர்சன் என்ன நினைப்பாங்க, எனக்கு எந்த ஒரு பர்பஸுமே இல்லை போல, எந்த ஒரு வேல்யூமே இல்லை போல, நம்மக்கிட்ட பேசுகிறதே உனக்கு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை வேல்யூவே பண்ண மாட்டாங்க. அதனால என்ன நினைப்பாங்கன்னா, இவனை எதுக்கு நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும், இவன் வந்து நம்ம ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும், நமக்கு வந்து போர் அடிக்கும் போது பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்றிடுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து எப்பயுமே அவைலபிளா இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு கோல் இருக்கும், இல்லைன்னு உங்களுக்கு கோலே இல்லை அப்படின்னாலும் கூட நீங்க வந்து அந்த பர்சன் உடனே பேசுறாங்கன்னா உடனே நீங்க ரிப்ளை பண்ணக்கூடாது. நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிஸியா இருக்கிற மாதிரி, உங்களுக்கு நிறைய பர்பஸ் இருக்க மாதிரி நீங்க லேட்டா தான் ரிப்ளை பண்ணணும். எப்பயுமே அவைலபிளா இருக்காதீங்க. அவைலபிளா இருந்தீங்கன்னா நீங்க வந்து கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட் ஜோன்ல தான் இருப்பீங்க. 5th திங், உங்களோட ஃப்ரெண்ட் ஜோனை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஓப்பன் புக்கா இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச பர்சன் தான், அந்த பர்சன் வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்க வந்து எல்லாத்தையும் அப்படியே சொல்லிடக்கூடாது. உங்களோட லைஃப்பை பத்தி நீங்க அப்படியே அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது. அதனால வந்து அவங்க வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இவங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா ஓகே இவங்க வந்து போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. அதுக்கு பதில் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு மிஸ்டீரியஸாக இருக்கணும். உங்ககிட்ட வந்து உங்களை பற்றி நீங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. அவங்க வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன இந்த பர்சன் வந்து ரொம்ப மறைக்கிறாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வந்து டைம் போட்டு எஃபர்ட் போட்டுட்டு கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். வந்து உங்களை ஃப்ரெண்ட் ஜோனில் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த பர்சன் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஓகே இந்த பர்சன் அவ்வளோதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேற ஒரு பர்சனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. எப்பயுமே வந்து உங்களை பற்றி சொல்லாமல் கம்மியாகவே சொல்லுங்கள். உங்களோட கான்வர்சேஷனை கொண்டு போகிறதுக்கு உங்களை பற்றி கம்மியாகவே பண்ணுங்கள். நீங்கள் வந்து மிஸ்டீரியஸாகவே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நீங்கள் உங்களோட இதில் வந்து யூஸ் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம வீடியோ மட்டும் பார்த்தா போதாது. நம்ம அப்படியே வந்து எல்லாமே நடந்துக்கிறதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் லைஃப்பில் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்பப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்மளுக்கே வந்து ரிசல்ட் கிடைக்கிறது கண் கூட தெரியும். அதனால இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க, இதை பற்றி இந்த ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் மோர் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை.